कितनी खुशी हो வேற போனோம் என்ன எப்ப பார்த்தாலும் சேடாவே இருக்கிற மச்சான். ஏய் என்னாச்சு எப்ப பார்த்தாலும் சேடாவே இருக்கிற? என்னாச்சு? நேரமே சரியில்லை, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. நல்ல நேரமா தானே இது? அப்படின்றாரு. மணி 3:30 தானே ஆகுது. நேரம் நல்லா தானே இது. உனக்கு என்ன பிரச்சனை? உன் நேரத்தை சொல்றடா, என் நேரம் மோசமா இருக்குடா, என்ன பண்றது? எங்கேயோ ஒரு சாமியாரை போய் பார்த்தோம். என்ன சாமியார் பேரு? லியோ லியோ கிடையாது. சரி வந்துருச்சா மாப்பிள? டைம் சரியில்லைன்னு சொன்னல, ஜாதகம் கையில வச்சுக்கிறல்ல? ஜாதகமே தேவை, நீ கைரேகை வச்சு பாத்துருவாங்க அவரு. நான் சொல்றேன், சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எல்லாமே நல்லது நடக்கும். அவர்கிட்ட போ, நீ கைய மட்டும் நீட்டு, எல்லாமே நல்லது நடக்கும், சரியா? பேரு சலிச்சாமியார். அவர் எப்பவுமே நல்லதே சொல்ல மாட்டாரு. நீ வந்து யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. நான் போயிருக்கேன், நல்லது நடந்திருக்கு, சரியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க பார், சலிச்சாமியார். ஓகே 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 மாப்ள, பை பை. சாமி, என்ன வேணும் உனக்கு? சொல்லு சாமி, என்ன பண்ண உங்களுக்கு? சாமி, ஏதோ நல்ல ஜோசியம் சொல்லுவீங்களா, அதான் சரி வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். அப்படியாப்பா? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாருக்கும் வாழ்க்கையில தான் பிரச்சனை சாமி, எனக்கு பிரச்சனையே வாழ்க்கை சாமி. உனக்கு வாழ்க்கை இருக்கா? ஓடிட்டு இருக்கு சாமி. உன்னை பார்த்தா ஊரே ஓடும் போது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நீட்டு கையா, இந்த கையா சரி இரு சாமி, அடிச்சுடுவேன். பிடிச்சவன் சாமியாரா? சாமி, என்ன சாமி இது? உனக்கு பாக்கணும்மா? பாக்கணும் சாமி, பாக்கணும் சாமி. என்ன ரேகே காணோம்? சாமி, ரொம்ப விளையாண்டு இருக்க போகுது சின்ன வயசுல. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்கு சாமி. கர்மம். நல்லா லைட் அடிச்சு பாருங்க சார். இந்த கோடை பார்த்தா சரியில்லையே. இத பார்த்தா நீ ஒரு கொடூரமான ஆளா இருப்ப போகுது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? இத பார்த்தா அப்படியா தெரியுது சாமி? பால் வெடிக்கிற மோகம் சாமி. கர்மா பால் வருதா பார்த்தேன் சாமி. 8ல குரு 9ல ராகுன்றாங்க சாமி. இங்க ஒண்ணுமே இல்ல சாமி. குருவும் கிடையாது, ராகும் கிடையாது. என்னடா பண்ற? என்ன பண்ணு? சொல்லுங்க சார். எவ்வளவு சம்பாதிக்கிற? ஒரு 20,000 சம்பாதிப்பியா? 5000 ரூபாய்க்கு வழி இல்ல சாமி. அதுக்கு தானே சாமி உங்களை பார்க்க வந்திருக்கேன். பார்த்த பெரிய பணக்கார மாதிரி தெரியுது சாமி. அது ஊர் அப்படி நம்பிட்டு இருக்குது சாமி. நான் இல்ல சாமி. கோல்டு வாட்சா? இல்ல சாமி, ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டா சாமி. அதுல வந்த வாட்ச் சாமி. உன்னை பார்த்தா பல பேர் ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படி இல்ல சாமி, நான் ஒரு அப்பாவி சாமி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கழுத்துல ஒரு மாதிரி இருக்குது. சைனா கோல்டா? அது கவரிங் சாமி, ஊரை ஏமாத்துறதுக்கு. நீ எல்லாரும் ஏமாத்துவ நீனு. சரி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. டெய்லியும் காலைல ஏஞ்சி நல்லா குளி. ஃபர்ஸ்ட் கையை நல்லா சோப் தேய்ச்சி கழுவு. ஒரே அழுக்கா இருக்குது. குளி. இது பாரு, உனக்கு அது உங்க மூக்கில் உள்ள சளி சாமி. காடு எத்தனை ஓடாத கொமட்டுற போட்டுருவேன் ஒண்ணு. இது பாரு, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு உன்னோட ரோடு. நீ போகும்போது வண்டியில ஸ்லோவா போகணும். உனக்கு எதுக்கு எல்லாம் இடிப்பாங்க. ஆனா நீ ஒன் வேல போறதுன்றது உனக்கு தான் தெரியும். நீ போற ரூட்டு சரியில்லை, புரியுதா? அப்புறம் உனக்கு நேரம் நல்லதா இருக்குது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க?
அது பாரு நான் எப்படி சொல்ல எப்படி சொல்ல முடியும்? ஒரு அடி மேல எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் 10 அடி கீழே சறுக்கி விடுறேன் சாமி. நீ ஏந்திரிக்கும் போது 10 அடி ஏந்திரு, ஒன்னொன்னா கஷ்ட 8 அடியில நிப்பல. அப்போ ஒரு அடி போய் 10 அடி கீழே நீ 10 அடி 10 அடி போனா 100 அடி கீழே தானே வரும் சாமி. இந்த மாதிரி எல்லாம் குதுர்க்கமா பேசாத, சொல்றது மட்டும் கேளு. சாமி எப்ப சாமி கல்யாணம் ஆகும்? உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ண கேடி மாதிரி இருக்குது. சாமி நான் கட்ட பிரம்மச்சாரி சாமி. பார்த்தா நாட்டு கட்ட மாதிரி இருக்கா, கட்டன்ற. கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட. சரி ஓகே சாமி வேற என்னெல்லாமோ பேசுறீங்க. சரி சரி அப்புறம் சரி எப்பதான் வாழ்க்கையில நல்ல நேரம் வரும்? வாட்ச மாத்த நல்ல நேரம் கட்டும். சாமி ஒருத்த இத 1 லட்சம் ரூபான்னு சொல்லி ஏமாத்தி வித்துட்டான் சாமி. நம்ம கைட்டு இந்த மூலையில போட்டு போ. நீ எவங்கிட்ட ஏமாற கூட அந்த வாட்சை கட்டிட்டு தெரியுற. அப்படியா? சரி அப்படின்னு டைம் நல்லா வரணும், குட்டே டைம் பாஸ் வாங்கி சாப்பிடுறேன். டைம் பாஸ்ல அது வாங்கி சாப்பிடு, சரியா போயிடும். டைம் பாஸ் வாங்கி சாப்பிட்டா டைம் நல்லா இருக்கும். டைம் நல்லா இருக்கும். நிறைய பேர் அதான் சொல்றாங்க. சரி அப்ப இந்த நாள் நல்லா இருக்குன்னு என்ன செய்யணும் சாமி? குட்டே சாப்பிடு. என்ன சாமி சொல்றீங்க? குட்டே பிஸ்கட் வாங்கி சாப்பிடுப்பா. குட்டே பிஸ்கட் நல்ல நாள் வருமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி எப்படி நான் ஏதாவது கொடி சொல்ற நான் வரா இல்லையா சாமி? நீ சுத்த பார்த்தா தெருக்கோடி கிடைக்கிறத பெஸ்ட் உனக்கு. சரி ஒரு அந்த மூலையில ஒரு சாமி இருப்பாரு, அவருக்கு கோழியும் குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, நல்லா ஆகலாம். நீ சாமியாரா இல்லன்னா ஜோசியம் பாக்குறாரா? நீ சாமியாரா வேற யாரும் ஐயா? டூப்ளிகேட்டா? ஒரு நாளைக்கு எனக்கு சளி பிடிச்சோ இல்லையோ, ஆனா சளி பிடிச்சிருச்சியா குமாரே வந்து ஒன்னு செய்யறேன் பாடுறா.